வணக்கம் குழந்தைகளா. இப்போ நீங்களாம் என்னவா மாறிட்டீங்க? தேனீக்களாக மாறிட்டீங்க. இங்கே ஆண் தேனீக்கள் ஒரு குழுவாக இருக்கீங்க, வேலைக்கார தேனீகள் ஒரு குழுவாக இருக்கீங்க. நடுவில் நீ மட்டும் ஏம்மா தனியாக இருக்க? ராணி தேனியா? ஒரு தேன்கூட்டில் எத்தனை ராணி தேனி இருக்கும்? இப்போ ஒவ்வொருத்தருடைய அந்த தேனீக்களுடைய வேலை என்ன சிறப்புன்னு பார்க்கலாமா? ராணி தேனி தொடங்குறீங்களா? சொல்லுங்கள். நான் தான் ராணி தேனி. தேனி கூட்டில் ஒரு ராணி தேனி மட்டுமே இருப்பேன். நான் மற்ற எல்லா தேனீகளையும் விட உருவத்தில் பெரிதாக இருப்பேன். ஒரு நாளைக்கு 2000 முட்டைகள் வரை இடுவேன். 2000 முட்டைகள் வரைக்கும் ராணி தேனி இடுமா? சரி, ஓகே. மற்ற தேனீக்கெல்லாம் அமைதியாகவே இருக்கீங்க. இப்போ அடுத்த தேனீக்கு பார்க்கலாமா? ஆண் தேனீக்கள் வாங்க. நாங்கள் தான் ஆண் தேனீக்கள். வேலைக்கார தேனீகளை விட உருவத்தில் பெரிதாக இருப்போம். ஆனால் ராணி தேனியை விட உருவத்தில் சிறிதாக இருப்போம். தேன் கூட்டின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துவதான் எங்கள் வேலை. நாங்கள் தான் இனப்பெருக்கத்திற்கு உதவுகிறோம். இனப்பெருக்கத்துக்கு உதவக்கூடிய வேலை தேன் கூட்டோட வெப்பநிலையை சரி நிலையில் வைக்கிறது. சிறப்பு. அடுத்தது யார் இருக்கீங்க? வேலைக்கார தேனி தான் எண்ணிக்கையிலே அதிகமாக இருப்பீங்க போல இருக்கே. சொல்லுங்க. நாங்கள் எல்லாருமே வேலைக்கார தேனீக்கள். நாங்கள் உருவத்தில் ரொம்ப சிறியதாக இருப்போம். எப்பவும் சுறுசுறுப்பாக வேலை பார்ப்போம். தேன் சேகரித்தல், கூட்டை சுத்தப்படுத்துதல், இளம் தேனீக்களை பாதுகாத்தல் ஆகிய வேலைகளை நாங்கள் தான் செய்வோம். இந்த வேலையெல்லாம் செய்கிறது உங்கள் வேலையா? ஸோ எல்லாருமா சேர்ந்து ஒரே கூட்டாக ஒரே குடும்பமாக இருக்காங்க, அப்படித்தானே? வாங்க. சிறப்பாக சொன்னீங்க. வாழ்த்துக்கள்ப்பா.